பேராசிரியர் தீரன், JKN தமிழ்குமரன், சுகந்தன், துரைக்கவுண்டர், முகுந்தன், முரளி சங்கர் பொதுச் செயலாளர், சையத் மன்சூர் ஹுசைன், புதுச்சேரி கணபதி, திருக்கச்சூர் ஆறுமுகம், வழக்கறிஞர் சுஜாதா, இங்கு கூடியிருக்கின்ற இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருளை MLA சட்டமன்ற உறுப்பினர் அருளை எப்படி பாராட்டுவது என்றே தெரியவில்லை. ஏனென்றால் நேற்றிலிருந்து இந்த பொதுக்குழு செயற்குழு களை கட்டிவிட்டது. நேற்றிலிருந்து 6 சுவை என்றார்கள். அவர் 8 சுவை கொண்ட உணவை நேற்றிலிருந்து கொடுத்து வருகிறார். இப்பொழுதும் இது இன்னும் சில நிமிடங்களில் இது முடியப் போகிறது. அதே போன்று உணவையும் அவர் தயாரித்து வைத்திருக்கின்றார். இந்த பொதுக்குழுவிலே செயற்குழுவிலே நிறைய தீர்மானங்களை, எத்தனை தீர்மானம்? 27 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கின்றோம். பொதுவாக டிசம்பர் 29 அல்லது 30, 31 அந்த நாட்களிலே நாம் அந்த ஆண்டிற்கு விடை கொடுப்போம், வரும் ஆண்டை வரவேற்போம். அந்த வகையில் 2025க்கு விடை கொடுக்கிறோம், 2026 வரவேற்கிறோம். அதோடு பொங்கல் திருநாள், புத்தாண்டு, இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன. அவற்றுக்கெல்லாம் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே பேசியவர்கள் பொதுவாக நிர்வாக குழுவிலே ஒரு கட்சியை எப்படி நிர்வாகம் செய்வது என்பது பேசுவோம், பேசி வருகிறோம். நிர்வாக குழுவும் சிறப்பாக நடைபெற்றது. அடுத்தது, இன்றைக்கு நிர்வாக குழுவில் பேசப்பட்ட செய்திகளை உள்வாங்கி இந்த செயற்குழு எப்படி கட்சியை வளர்த்தெடுப்பது, செயல்படுவது என்பது இங்கே ஒவ்வொருவரும் மிக சிறப்பாக நீங்கள் பேசினீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மிகவும் வரவேற்கத்தக்க கருத்துக்கள். அதை நமது கட்சி உள்வாங்கிக் கொண்டு நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்கு அது செயல்படும். கடைசியிலே பொதுக்குழு ஒரு கட்சியில் மிகுந்த அதிகாரம் கொண்ட ஒரு குழு பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவை தான் இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் இங்கே வந்திருக்கின்ற பொதுக்குழுவிற்கு, செயற்குழுவிற்கு வந்திருக்கின்ற அனைவரும் பொறுமையாக இருந்து இதை நடத்தி கொடுக்கின்ற அந்த பாங்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அந்த வகையில் இந்த நேரத்தில் எதை பேசி இன்னும் கொஞ்சம்
எதை பேசி எதை விடுவது என்று எனக்குள்ளே ஒரு குழப்பம். ஏனென்றால் எனக்கு இருக்கின்ற அந்த ஆதங்கத்தை கொட்டி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள எனக்கு 1 மணி நேரம் தேவை. ஆனாலும் எனக்கு நான் இடையிலே பேசியிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள், என்ன பேசுகிறீர்கள் என்பதை கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த வகையில் நீங்கள் இந்த பொதுக்குழுவில் அதிகமாக எதிர்பார்த்து வந்திருக்கிறது எந்த கூட்டணி? ஐயாவுக்கு அதிகாரம் கொடுத்து விட்டோம். ஐயா கூட்டணியை இப்பொழுதே அறிவிப்பாரா அல்லது பின்னாலே அறிவிப்பாரா? அடுத்த ஆண்டு இன்னும் ஒரு 2 நாளில் தான் அடுத்த ஆண்டு வருது. எப்போ அறிவிப்பார் என்று அவரோடு இருக்கின்றீர்கள். இந்த பொதுக்குழு செயற்குழுக்கு நீங்கள் ஊர் திரும்பியதும் உங்களை அங்கே இருக்கின்றவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி கூட்டணி யாரோடு? அதை ஒன்றும் ஐயா சொல்லலை இப்போ. ஆனால் ஐயா முடிவெடுப்பார், நல்ல முடிவெடுப்பார், நல்ல கூட்டணி அமைப்பார். அது வெற்றி கூட்டணியாக இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அதில் இந்த 10.5 சின்ன பையன் கூட கேட்குறான். 8 வயசு 10 வயசு பையன் 10.5 என்ன ஆச்சு? வரும்பா வரும், 10.5 வரும் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஆக 10.5 நிச்சயமாக நாம் பெறுவோம். அடுத்தது இங்கு நிறைய பேசப்பட்டது. ஒரு குழு அல்லது ஒரு கூட்டம் அல்லது எப்படி சொல்றது, ஒரு கும்பலா? ஒரு கும்பல். நான் நாகரிகமாக சொன்னேன் குழு என்று. அதெல்லாம் நான் வளர்த்த பிள்ளைங்க தான், நான் பொறுப்பு கொடுத்த பிள்ளைகள் தான் என்னை இப்பொழுது தூற்றுகிறார்கள். அதுவும் மிக கேவலமாக என்னையும் நம்ம கௌரவ தலைவரையும் அவ்வளவு மோசமாக தூற்றுகிறார்கள். நான் ஒரு நாள் தூக்கம் வர்றதில்லை, ஆனாலும் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். அப்போ தூக்கம் வந்தது. இந்த கனவுல எங்கள் அம்மா என்னுடைய தாய் வந்தாங்க. தாய் வந்து ஏன் பாடுறன்னு கேட்டேன். இன்னொருப்போம் பேரும் ஒரு பையன் ஒரு பதிவு போடுறான், கழுத்தில் துணி போட்டு இறுக்கி கொள்ளணும்னு ஒரு பதிவு போடுறான். அந்த பதிவு போட்டவனை கூப்பிட்டு அவனுக்கு பொறுப்பு கொடுக்குறாரு. அப்போ என் தாய் சொல்லிச்சு, அதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும், நீ அப்படி வளர்த்துருக்கிற அந்த பிள்ளைய அப்படின்னு. ஆமாம்மா, நான் சரியாக தான் வளர்க்கல, வளர்த்துருந்தா என்ன மார்லையும் பின்னாலையும் முதுகுலையும் கண்ட இடத்துல ஈட்டியால குத்துற மாதிரி குத்தலாம். நான் என்ன செய்யறது? அவனுக்கு ஒரு தகப்பன் உலகத்தில்
தன் பிள்ளைக்கு என்ன செய்வானோ அதை விட அதிகமாக நான் அவனுக்கு செய்திருக்கிறேன். என்ன குறை வைத்தேன்? அவர் ஒரு குறையும் வைக்கவில்லை. ஆனாலும் அவன் நான் எப்பொழுது எப்பொழுது எப்பொழுது